நம்ம இன்றைக்கி பண்ண போகிறது ஒரு ஈஸியான டேஸ்டியான ஒன் பாட் மீல். இன்றைக்கி சமைக்க போகிறது சோம்பேறி தக்காளி சாதம். அது என்னடா சோம்பேறி தக்காளி சாதம்னு யோசிக்கிறீங்களா? ஒன்றுமே கிடையாது. ஈஸியாக சிம்பிளாக பண்ணுற ஒரு தக்காளி சாதம். பேச்சுலர்ஸ், அதாவது சமைக்கிறதுக்கு சோம்பேறித்தனப்படுறவங்க, ஆஃபீஸ் கோயர்ஸு, ஒரு காமன் நேரத்தில் ஒரு லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இதுதான் பெஸ்ட்டு சொல்யூஷன். செம்ம டேஸ்டியாகவும் இருக்கும். இந்த சோம்பேறி தக்காளி சாதத்துக்கு என்னென்ன பொருட்கள் தேவை முதல்ல பார்த்துடலாம். தக்காளி 4, ஒரு முழு தேங்காய், அரிசி 150 கிராம், பூண்டு 4 பல்லு, இஞ்சி ஒரு சின்ன துண்டு, நெய் 1/2 டேபிள் ஸ்பூன், மிளகாத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், கருவேப்பிலை ஒரு கொத்து, புதினா சிறிதளவு, கொத்தமல்லி சிறிதளவு, கடுகு 1/2 டேபிள் ஸ்பூன், உப்பு. வெல்கம் டு என் சமையல் லெட்ஜர் வித் வினோத்குமார். இந்த சோம்பேறி தக்காளி சாதத்துக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்தாச்சு. நம்ம சமைக்கிறதுக்கு முன்னாடி அந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு எப்படின்னா, நம்ம தக்காளி சொன்னேன் இல்லையா, தக்காளி, இஞ்சி, பூண்டு, இது எல்லாத்தையும் நான் நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். ஒன்றும் இல்லை, தக்காளியை கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அதே மாதிரி இஞ்சி, பூண்டு இதை போட்டு நல்லா மிக்சியில் நல்லா பிளெண்ட் பண்ணிவிடுங்க. வேணும்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிளெண்ட் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி பியூரேவை எடுத்து வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருக்கணும். ரொம்ப தண்ணி சேர்த்துறாதீங்க, அதுக்கப்புறம் அரிசியோட அளவு மிஸ் ஆகிடும். அதாவது அரிசிக்கு எவ்வளோ தண்ணி சேர்க்கணுன்ற அளவு மிஸ் ஆகிடும். அதே மாதிரி நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த புதினா, கொத்தமல்லி இதையும் நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். இது ஒன்றும் இல்லை, இது கடைசியாக தான் போட போகிறோம். இனிஷியலாக குக் பண்ணுறப்ப எதுவும் போட போகிறதில்ல. குக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் போட போகிறோம். ஸோ இந்த புதினாவும் கொத்தமல்லியும் நல்லா கட் பண்ணி வச்சுக்கோங்க. இவ்வளோ தான். இதெல்லாம் ஏன்னு சொல்கிறேன்னா, நம்ம ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ண போகிறதுக்கு அந்த டைமில் அவசரப்பட முடியாது. ஸோ இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டோம்னா ஒரு 1/4 மணி நேரத்தில் இந்த லஞ்சை முடிச்சிடலாம். அதாவது ஒன் பாட் மீலை. அதே மாதிரி அரிசி, நான் இங்கே ஜீரக சம்பா ரைஸ் யூஸ் பண்ணுறீங்க, நீங்கள் நார்மல் ரைஸும் யூஸ் பண்ணலாம். இதை ஒரு 1/4 மணி நேரம் ஊற போட்டுருங்க. நம்ம வடிகட்டி தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ தண்ணி அளவு பிரச்சனை கிடையாது. ஒரு 1/4 மணி நேரம் ஊற போட்டுருங்க. ரொம்ப நேரம் ஊறிச்சுன்னா அப்புறம் குக் பண்ணுறதுக்கு தண்ணி அளவு கம்மியாக யூஸ் பண்ணிக்கணும். இப்போ நார்மலாக 1க்கு 3 யூஸ் பண்ணுறோன்னா, நீங்கள் 1 மணி நேரத்துக்கு மேலே ஊற வச்சிட்டிங்கன்னா அந்த அளவுக்கு தண்ணியை கம்மியாக யூஸ் பண்ணிக்கணும். 1க்கு 2 அந்த அளவுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 1/4 மணி நேரம் தான் ஊற வச்சுருக்கேன். ஸோ அதனால் தண்ணி அளவு 1க்கு 3 நான் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ நம்ம குக் பண்ண ஆரம்பிக்கலாம். அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு நெய் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன். நீங்கள் வேணும்னா கடல் நெய் யூஸ் பண்ணலாம். நெய் கம்மியாக யூஸ் பண்ணுங்கள். நெய் யூஸ் பண்ணால் கொஞ்சம் டேஸ்ட்டு பெட்டராக இருக்கும். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் தான். நீங்கள் என்ன பண்ணலாம், இன்னும் கம்மியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஹெல்த் கான்ஷியஸாக இருந்தீங்கன்னா இன்னும் கம்மியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். நெய் சூடாகட்டும். சூடானதுக்கப்புறம் கடுகு போட போகிறோம். நெய் சூடாகிடுச்சு. நெய் சூடானா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு. இது பொரியிறப்ப கருவேப்பிலை நீங்கள் தாராளமாக போடுங்க. நம்ம பெருசாலாம் மசாலாலாம் யூஸ் பண்ண போகிறதில்ல. அதனால் இந்த கருவேப்பிலை டேஸ்ட் நல்லாயிருக்கும் அந்த தக்காளி சாதத்துக்கு. ஸோ கொஞ்சம் கருவேப்பிலையை ஈரத்தோடு போட்டேன், அதெல்லாம் கொஞ்சம் வெளியே தெரிக்குது. இது போட்ட உடனே நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, தக்காளி, இஞ்சி, பூண்டு இதை உள்ளே ஊற்ற போகிறோம். நான் அரைக்கிறப்ப பெருசாக தண்ணி ஊற்றலை. நீங்கள் தண்ணி ஊற்றுனீங்கன்னா அது எவ்வளோன்றதை கரெக்டாக யோசிச்சு வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அரிசிக்கு தண்ணியை மெஷர் பண்ணி ஊற்றணும். அரிசி நான் கொஞ்சம் பழைய அரிசி யூஸ் பண்ணுறேன். ஸோ 1க்கு 3 உங்கள் அரிசியோட அளவு உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்கள் ஜென்ரலாக வீட்டில் ரைஸ் வைப்பீங்க இல்லையா லஞ்சுக்கு, அதே அளவு தான். பிரியாணி பண்ணுற அளவு கூட நம்ம ஓப்பன் பாட்டெலாம் குக் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் பிரியாணிக்கு பாஸ்மதி ரைஸுக்கு யூஸ் பண்ணுற அளவு கிடையாது. நார்மல் ரெகுலர் ரைஸுக்கு என்ன தண்ணி யூஸ் பண்ணிங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் யூஸ் பண்ணுற அரிசிக்கு 1க்கு 3. ஸோ அந்த மெஷர்மெண்ட் தான் நான் இங்கே சொல்லியிருக்கேன். ரொம்ப புது அரிசியாக இருந்தால் நீங்கள் தண்ணி அளவு கம்மி பண்ணிக்கோங்க. தண்ணியோ நம்ம யூஸ் பண்ணுற லிக்விட் அளவு கம்மி பண்ணிக்கணும். இது இந்த பச்சை வாடை போகிற அளவு கொதிக்கணும்னா நம்ம இஞ்சியும் பூண்டும் போட்டிருக்கோம் இல்லையா, அதோட பச்சை வாடை போகணும். இது கொதிச்சிட்டு இருக்கிறப்பயே இந்த மிளகா பொடி நான் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கோங்க. நீங்கள் உப்பு வேணால் இப்பயும் போட்டுக்கலாம், அப்புறமும் போட்டுக்கலாம், பிரச்சனை கிடையாது. இது ரஃப்பாக ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும்.
இப்போ இந்த தக்காளி வந்து நல்லா கொதிச்சிருச்சு, பச்சை வடை போயிடுச்சு, உங்களுக்கே ஸ்மெல்லு தெரியும். இந்த நெய்யும் இஞ்சி பூண்டு சேர்றப்ப ஒரு நல்ல அரோமா கிடைக்கும். பச்சை வடை போயிடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இந்த தக்காளி சாதத்துக்கு தேவையான உப்பு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப டவுட்டாக இருந்ததுன்னா இதை போட்டுட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க, தப்பு கிடையாது. இந்த உப்பு எப்படி செக் உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு இந்த தொக்கு மாதிரி இருக்கு இல்லையா, இதுக்கு ஒரு 1/4 பங்கு உப்பு ஜாஸ்தியாக இருக்கும். அப்போ தான் ரைஸுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ கொஞ்சம் லைட்டு இந்த டேஸ்ட் பண்ணுற உப்பு கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும், கேர்ஃபுல்லாக இருங்க. இப்போ அளவு என்னென்னா, இப்போ தக்காளி ஓரளவுக்கு நம்ம போட்டதுக்கு ஓரளவுக்கு சுண்டிடுச்சு. இது 1 கப்புன்னு அளவு எடுத்துக்கோங்க. நான் 1க்கு 3ன்னு சொன்னேன் இல்லையா. இப்போ நான் அரிசியை போட போகிறேன். அரிசி ஒரு 1/4 மணி நேரம் ஊறின அரிசி. நான் தண்ணியை வடிகட்டிட்டு தான் போட போகிறேன். ரஃப்லி ஒரு 150 கிராம் அரிசி, அதாவது 1 கப்பு. நீங்கள் எந்த கப்பில் அரிசியை மெஷர் பண்ணுறீங்களோ அதே கப்பில் இந்த தண்ணி இந்த லிக்விட்ஸையும் மெஷர் பண்ணணும். இந்த ரைஸ் ஈஸிலி ஒரு 2 பேர் சாப்பிட்லாம். அடுத்து என்ன பண்ண போகிறேன்னா, தேங்காய் பால். இந்த கப்பு தான் அரிசி எடுத்திருக்கேன். ரஃப்லி ஒரு 1.5, அதாவது 1 கப்பு. இதே அளவு தேங்காய் பால் ப்ளஸ் தண்ணி ஒரு 1/2 கப். ஏன்னா ரைஸ் ஆல்ரெடி ஊறி இருக்கு இல்லையா, ஸோ அதில் தண்ணி கொஞ்சம் அப்சர்வ் ஆகிருக்கும். ஸோ ஒரு 1/2 கப்பு தண்ணி. நான் திருப்பியும் சொல்கிறேன், நான் யூஸ் பண்ணுற அரிசிக்கு எனக்கு 1க்கு 3ன்ற கணக்கில் நான் ஊற்றுறேன். நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற அரிசிக்கு எவ்வளோ தண்ணியோ அதை மெஷர் பண்ணுங்கள். நார்மல் ரைஸுக்கு என்னவோ அதே தான், பிரியாணிக்கு பண்ணுற மெஷர்மெண்ட் கிடையாது. இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த அரிசி ஒரு 1/4 மணி நேரம் வேகணும். ஸோ என்ன பண்ணுங்கன்னா, ஒரு 10 நிமிஷம் ஃபுல் கேஸில் வைங்க. 10 நிமிஷம், ஒரு 5 நிமிஷம் ஃபுல் கேஸில் வைங்க. அதுக்கப்புறம் சிம்மில் வச்சுருங்க. ஸோ இப்போ நான் ஃபுல் கேஸில் வச்சுருக்கேன். ஒரு 5 நிமிஷம் இது வேகட்டும். அதுக்கப்புறம் சிம்மில் திருப்பி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும், அவ்வளோதான். இப்போ இந்த தக்காளி சாதம் ஒரு 10 to 15 மினிட்ஸ் வெந்துருச்சு. நான் அடுப்பை ஆஃப் பண்ணி ஒரு 5 நிமிஷம் ஆச்சு. அப்போ தான் அது செட்டில் ஆகும். இப்போ ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். ஆஹா, இந்த ஸ்மெல்லே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. கரெக்டாக வெந்திருக்கு. ஒரு முன்னாடி அடி பிடிச்சிருக்கும். இதை பாருங்கள். இது இந்த பிரியாணி அளவுக்கு பொலபொலன்னு இருக்குன்னா நம்ம யூஸ் பண்ணிக்க ஜீரக சம்பா ரைஸு. ஸோ கொஞ்சம் தண்ணி கண்டென்ட் இருக்க மாதிரி தான் இருக்கும். ஆனால் அது கரெக்டான பக்குவம், கரெக்டாக பியூட்டிஃபுல்லாக வெந்திருக்கு. இதை நான் பிளேட்டிங் பண்ணிவிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். இப்போ ஃபைனலாக இந்த கொத்தமல்லி கொஞ்சம் தூரம். இது நம்ம குக் பண்ணுறப்ப போடல, இது லைட்டாக அந்த ஃப்ளேவர் இருந்தால் போதும். இங்கே டாமினேட்டிங்காக அந்த தக்காளி ஃப்ளேவர் மட்டும் தான் இருக்கும். அதெல்லாம் நம்ம எந்த இதுவுமே மசாலா ஆட் பண்ணல, பெருசாக வெங்காயம் ஆட் பண்ணல. இந்த காரமும் உப்பு மட்டும்தான். ஏன்னா இந்த சோம்பேறி தக்காளி சாதத்துக்கு தக்காளி ஃப்ளேவர் தான் மெயின். வேறு எதுவுமே டாமினேட்டிங்காக இருக்கக்கூடாது. இந்த புதினாவையும் கொத்தமல்லியும் போட்டுட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க, அவ்வளோதான். இப்போ இந்த தக்காளி சாதத்தை நான் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்றதை சொல்கிறேன். இந்த சுவையான சோம்பேறி தக்காளி சாதம் ரெடி. இது எந்த அளவுக்கு சோம்பேறினா, வெங்காயம் நறுக்க வேணாம், பெருசாக பூண்டு நறுக்க வேண்டாம், மசாலாலாம் பெருசாக எதுவும் ஆட் பண்ண வேணாம். பிளெயின் வீட்டில் கிடைக்கிற சிம்பிளான பொருட்களை வச்சு ரொம்ப ஈஸியாக ஒரு 15 நிமிஷத்தில் பண்ணுறது தான். அதனால தான் இதுக்கு சோம்பேறி தக்காளி சாதம். இந்த சோம்பேறி தக்காளி சாதத்தை நான் டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்றதை சொல்கிறேன். இதுக்கு நல்ல காம்பினேஷன் பார்த்திங்கன்னா ஒரு பச்சடி, ஒரு தயிர் பச்சடி, அதாவது வெங்காய தயிர் பச்சடி, ஒரு வெள்ளரிக்காய், ஏதாவது தயிர் பச்சடி சாப்பிட்லாம். அதுவும் பண்ணுறதுக்கு சோம்பேறித்தனமாக இருந்தால் என்ன மாதிரி இது வெறும் தக்காளி சாதமாகவே சாப்பிட்லாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சிம்பிளாக டேஸ்டியாக இருக்குது. ரொம்ப காம்ப்ளெக்ஸ் ஃப்ளேவர்ஸ்லாம் இல்லை. தக்காளியோட ஃப்ளேவர் டாமினேட்டிங்காக இருக்குது. லைட்டாக அந்த நெய்யோட வாசனை, அவ்வளோதான். செம்ம டேஸ்டியாக இருக்குது. நீங்களே பார்த்துருப்பீங்க எவ்வளோ சிம்பிள்னு. இதே மாதிரி நீங்களும் சிம்பிளாக டேஸ்டியாக சமைங்க.
ஹாப்பியாக சாப்பிடுங்க.